புதுவையில் சாலை மேம்பாட்டுக்காக அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி அரியாங்குப்பத்தில் செட்டிக்குளம் பகுதியில் வசித்து வந்த 50க்கும் மேற்பட்டவர்களின் வீடுகள் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டன. இதற்கு முறையான மாற்று இடம் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியிலேயே தார்பாய்கள் மூலம் அமைக்கப்பட்ட குடிசைகளில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பலத்த காற்று வீசியதன் காரணமாக சாலையோரத்தில் தார்பாயில் வீடு அமைத்து வசித்து வந்தவர்களின் வீடுகள் மீது புளிய மரம் ஒன்று விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல ஆண்டுகளாக தாங்கள் இங்கு வசித்து வரும் நிலையில் இலவச மனைப்பட்டா கேட்டு அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தம்பியின் ரெஸ்டோ பார் மற்றும் திருமண மண்டபத்திற்கு பார்க்கிங் அமைப்பதற்காக மட்டுமே தங்களின் வீடுகளை இடித்து வெளியேற்றியதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். அரசின் அலட்சியத்தால் இவ்வாறான நிலை ஏற்பட்டது என கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் தாங்கள் எந்தவித உதவியுமின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.